திருமிகு ஃபர்ஹானா, தொடர்ச்சியாக 4 தேர்தலை தனித்து சந்திச்சிருக்கீங்க. வேட்பாளர்களை இந்த முறையும் அதே கன்சிஸ்டன்சியோடு அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் களத்தில் வெற்றியை எட்டக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு குறையா தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்றாங்க. தாவேகா ஒரு புதிய சேலஞ்சராக அவங்களுக்கு வந்திருக்காங்க. இந்த தேர்தல் களத்தில் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த முறை முன் வச்சிருக்கீங்க? வெற்றி கோட்டை எட்டுவதற்காக சாத்தியம் இருக்கா உங்களுக்கு? நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. நீங்களும் முன் வச்சிருக்கிறது இது நாள் வரைக்கும் ஒரு சீட்டை நீங்க சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ இன்னும் உங்களுடைய கணக்கு தொடங்கலையே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. இங்க வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுவது கட்டாயம் அவசியங்கிற இந்த இடத்துல இருந்து நாம் தமிழர் கட்சி சிந்திக்குது. நீங்க ஒரு மாற்றம் ஏற்படணும் கட்டாயம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் கட்டாயம் இந்த முறை ஒரு நல்ல ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியல் சக்திக்கு வாக்கெல்லாம் செலுத்துறாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் கெடு வாய்ப்பாக 2 பெரும் திராவிட கட்சிகளே ஆளக்கூடிய சூழல் தமிழ்நாட்டுல எப்போதும் இருந்து வருகிறது. அப்ப மாற்று கருத்தியல்னா என்ன அப்படிங்கிறத முழுமையான விளக்கங்களோட ஒவ்வொரு கூட்டங்கள்ல பேசுவது மட்டுமல்லாம மக்களுடைய எழுச்சி போராட்டங்கள், தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய போராட்டங்கள், அறச்சீற்றங்கள், அது எல்லாத்துக்கும் மக்களுக்கு உறுதுணையாக தோளுக்கு துணையாக நின்று பக்கத்துல அவங்களோடய இருந்து அவங்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்குவது போல எல்லா களத்திலையும் ஆசிரியர்கள் போராட்டம், இல்ல செவிலியர்கள் போராட்டம், இல்ல பரந்தூர் விமான நிலையம், இல்ல நீட் சிக்கல், இப்படி எல்லா சிக்கல்களுக்கும் நேஷனல் இஷ்யூஸ் முதற்கொண்டு லோக்கல் இஷ்யூஸ் வரைக்கும் எல்லா இடத்திலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையும் நாம் தமிழர் கட்சியும் எப்போதும் இருந்திருக்கு. இதன் வழியாக ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ஏற்படும். எதனால இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னா ஆட்சி முறை மாற்றம் இங்க அவசியப்படுது அப்படிங்கிற விழிப்புணர்வு இங்க ஏற்படுது. அந்த வரலாற்று பதிவுல நாம பார்த்தோம்னா கடந்த 15 ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய புலிப்பாய்ச்சல தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எட்டிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு 1.1 விழுக்காடு வாங்கியிருந்த நாம் தமிழர் கட்சி 8.22 விழுக்காடு வரைக்கும் வாங்கியிருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வருகை என்பது தமிழ் தேசிய கருத்தியலின் மறுமலர்ச்சி மட்டும் இல்ல, மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய விழிப்புணர்வும் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாகத்தான் இது மக்களுக்கு ஒரே விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு, அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு தாவேகா ஒரு நியூ பிளேயரா வந்திருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய முழக்கம் எல்லோருக்கும் எல்லாமுமான சமநிலை சமூகம் அப்படின்றது தாவேகா முழங்குறாங்க. உங்களுடைய கருத்து ஏழ்மை நிலையில்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கூறுது. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் தாவேகா உங்களை விமர்சிப்பதை தவிர்க்குது? நீங்க ஏன் தாவேகா விமர்சிக்கிறீங்க? இப்போ தாவேகா என்ன பின்புலத்துல இருந்து வருது அப்படிங்கிற பார்வையில இருந்து அணுகணும் அப்படின்னு நினைக்கிறேன். களத்துல என்ன மாதிரியான டெஸ்ட் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் பாக்குறேன். வெறும் தேர்தல் களங்கள்ல அவங்க நின்று வெற்றி பெற்ற இந்த நம்பர்ஸ் மட்டும் நான் சொல்லல. என்ன மக்கள் போராட்டத்துக்கு அவங்க உறுதுணையா இருந்திருக்காங்க, நேற்றைக்கு வரைக்கும் நடந்த சிக்கல்கள்ல இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற போக்கு, ஒரு குழப்ப மனநிலை இன்னைக்கும் தாவேகாவுக்கு இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்க ஒரே ஸ்ட்ரென்த்தா அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா சகோதரர் விஜய் அவர்களுடைய முகம். அதை வச்சு நாங்க தேர்தல் களத்துல இறங்கி நாங்க வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற இந்த சிந்தனை தவறானது. மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை அரசியல் படுத்தி அவர்களை அணுதிரட்டி அவர்களை புரட்சிக்கு தயார் செய்வதுதான் சரியானதாக இருக்கும் அப்படிங்கறனால நாம இன்னைக்கு அவர்களை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வெறும் முகத்தை வைத்து அரசியல் செய்து அரிதாரத்தை கலைச்சோன்னு அரியணைக்கு ஏறுவோங்கிற இந்த நிலைப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது, பிழையானது அப்படிங்கறத சொல்றோம். அப்ப என்ன மாதிரியான மக்களுக்கான சேவைகளோ இல்ல என்ன களத்துல நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியில அவங்க 0 மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இருட்டடிப்பு செய்யப்பட்டு அவங்களுக்கு நமக்கு ஊடக வெளிச்சங்கள் இல்லாம போதுமான அளவுக்கு பண பின்புலங்கள் இல்லாம அரசியல் எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிகள் ஒரு கொள்கை அரசியல ஒரு சித்தாந்த தெளிவின்மா இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டாங்கன்னு விமர்சனம் பண்றீங்க. இன்னொரு பக்கம் நீங்களும் தேர்தல் களத்துல 4 தேர்தல்ல 2011 இருந்து உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் களத்துல இருக்காரு, அதுக்கு முன்னாடி பேசுறாரு. ஆனா இவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை இந்த கிட்டத்தட்ட 20 வருஷங்களா நீங்க இயங்கின பிறகும் கூட முகத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்க பக்கமும் அதை நீங்க மேற்கொள்ள அப்படின்னு தானே பொருள்? அது இல்ல முகத்தை பார்த்து வாக்குகள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையை நான் மக்களுக்கு சொல்றேன்.
அப்ப மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கருத்தியல் ஐடியாலஜிக்கலா இவங்களோட பேக்கப் என்னங்கிறத பார்க்கணும். யார் உங்களோட எப்போதும் களத்துல நிக்கிறாங்கன்னு பார்க்கணும். யாருக்கிட்ட அப்பழக்கற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். யாருக்கிட்ட தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் வரக்கூடிய அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். தொடர்ச்சியா எந்த சமரசமும் இல்லாம யார் களத்துல நிக்கிறாங்கிறத பார்க்கணும். இந்த அடிப்படையில மக்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். நீங்க முன்பு கேட்ட கேள்வி, நாங்க எப்போதும் தாவேக்காவை விமர்சிக்கிற மாதிரியும் தாவேக்கா எங்களை விமர்சிக்காத மாதிரியும் சொன்னீங்க. தாவேக்கா சகோதரர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நாம் தமிழர் கட்சியில எங்க கிட்ட விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டுல நாங்க தெளிவா இருக்கோம் அப்படிங்கறதுனால அவங்க வாய் திறக்க முடியாது. வாய் திறந்து அவங்களுக்கு தான் சர்ச்சை அவங்களுக்கு தான் பின்விளைவுகள் ஏற்படுங்கிறது தெரியும். அதனால அவங்க பண்ணல. ஆனா சோசியல் மீடியாக்கள்ல வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற பேர்ல ஒரு கூட்டத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. வெறும் அவதூறுகளை செய்வதற்காகவே ஒரு கூட்டத்தை வளர்த்து விட்டுருக்காங்க. அது ஒரு பக்கம். நாங்க இந்த பொது சமூகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இது எல்லாத்தையும் என்ன சொல்றது, உள்ளபடியே எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இது எல்லாத்தையும் மன உறுதியோட ஏற்றுக்கிட்டு தான் நம்ம இதுல வரோம் அப்படிங்கறதுனால அது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க திராவிட கொள்கையா இல்ல தமிழ் தேசியமா அப்படிங்கிற இந்த சித்தாந்த அடிப்படையில தான் மக்கள் இனிமேல் தேர்வு செய்வாங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதை முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். லோகேஷ், தாவேக்காவுக்கு ஒரு கொள்கை தெளிவில்லை, ஒரு குழப்பமான மனநிலையில இருக்காங்க. விஜயுடைய முகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அவங்க தேர்தல் களம் காண்றாங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது தாவேக்கா தேர்தல் களத்தில் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. எங்க இருக்கு தாவேக்கா? சுமார் ஒரு 9-10 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு புரட்சியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்தது. அந்த ஃபோர்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு சில இளைஞர்கள்லாம் சேர்ந்து நீயே உன் பகுதியில் தலைவன் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேரை இணைச்சி அதில் ஒரு 80,000 பேரை களத்தில் இறங்கி பணியாற்றி ஒவ்வொரு தேர்தலாக சந்தித்து இன்றைக்கி தமிழ்நாடு இளைஞர் கட்சி சர்வேவே நிற்குது. இது எங்கள் ஸ்டோரி. இந்த மாதிரி பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு முழக்கம், அந்த முழக்கத்தை வச்சு தான் விஜய் அண்ணா உள்ளே வந்தார். அவர் நடத்துகிற மொத மாநாடே ஒரு கொள்கை விளக்க மாநாடு. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இது சைடில் விஜய் அண்ணா அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஜென்ரேஷனை அரசியலுக்குள்ளே ஹெவியாக இன்வால்வ் ஆக வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 1,37,00,000 பேர், அதாவது 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் துவக்க விழாவில் அஃபிஷியலாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. 1,37,00,000 பேர் ரெஜிஸ்டர்ட் உறுப்பினர்கள் வித் ஓட்டர் ஐடி. இது ஒரு கோர் ஓட் பேங்காக வச்சு களத்தில் செயல்பட்டுன்னு இருக்கு. இந்த 1,37,00,000 பேரில் ஒரு 10% பூத் ஏஜென்ட்டாகவும் அதில் 3ல் ஒரு பங்கு நிர்வாகிகளாகவும், அதாவது ஆஃபீஸ் பேரர்ஸாகவும் தமிழ்நாடு முழுக்க இழந்து செயல்படுங்க. அது பார்ட்டில என்ரோல் ஆயிருக்கிற டேட்டாவை நீங்க சொல்றீங்க. எப்படி அரசியல் வயப்பட்டிருக்காங்க, எங்க வெளிப்பட்டிருக்குது? அங்கே தான் வரேன். லாஸ்ட் மீட்டிங்கில் விஜய் அண்ணா ஒரு செயல்வியல் கூட்டம் நடத்தினார். அந்த செயல்வியல் கூட்டம் அதுக்கப்புறம் மண்டலமாக மாவட்டங்கள் வாரியாக எல்லா ஊர்லேயும் நிறைஞ்சி நடத்திட்டு இருக்காங்க. அதில் இன்றைக்கி பெரம்பூர்லேயும் நடந்தது. இப்படி விஜய் அண்ணா வராத ஒரு இடத்துக்கு அங்கே ஒரு கூட்டத்தை அமைச்சு அந்த கூட்டத்தில் ஒரு பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்றது தான் கட்டமைப்பு. அதுக்கு தான் அந்த கட்டமைப்பு தேவைப்படுது. இப்படி தமிழ்நாடு முழுக்க அந்த கட்டமைப்பு இருக்குது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. இது வெறும் அந்த மீட்டிங் நடத்துறது மட்டும் போதுமா அப்படின்னா, இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம் மீட்டிங்கில் விஜயனா சில தேர்தல் வாக்குறுதிகளை அவர் தான் வச்சு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணி மக்களோட கருத்துக்களும், பாதிக்கப்படுறவங்க யாராவது குழுக்கள் இருக்காங்கன்னா அவங்களோட கருத்துக்கள்லாம் கேட்டு இன்னும் பெட்டராக நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகளாக நம்பி களத்தில் இறங்கும். ஸோ இந்த வாக்குறுதிகள் ஒரு கட்சிக்கு கொள்கை ஒரு பக்கம் இருக்கும், தேர்தலை ஃபேஸ் பண்ணி என்ன மக்களுக்கு என்ன எண்ட் ரிசல்ட் வரப்போன்றது தான் அந்த வாக்குறுதிகள். அதை மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பலம் இருக்கு இல்லையா, இந்த பலத்துக்கு விஜய் அண்ணா ஒரு முகமாக இருக்கார். என்ன பலம்? 1,37,00,000 பேர் இல்ல, அதாவது உங்களுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரியை சொல்றீங்க நீங்க, உங்களுக்கு பதிவு பண்ணுது தேர்தல் வந்தாதான் அது பலமா இல்லையா அப்படின்ட்டு தெரியும், அது கன்வெர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுடைய எண்ணிக்கை நீங்க சொல்றீங்க. அது இப்ப நிறைய நிகழ்வுல விஜய் கலந்திருக்காரு, உங்களுடைய கூட்டங்கள் நடக்குது. அந்த இடத்துல எப்படி தாவேக்காவுடைய பலம், அந்த அரசியல் வயப்படுத்தப்பட்ட தன்மை வெளிப்பட்டிருக்கு? ஒரு அரசியல்ன்றது நான் ஆரம்பிக்கும் அதுதான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பயணம் அப்படின்ட்டு. அந்த ஒரு பயணம் இருக்குது, நான் இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் விஜய் கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. இல்லை, அங்கே தான் சொல்கிறேன், அதுதான் வித்தியாசம்ன்றேன். வேற யாருக்குமே இல்லாத சக்தி அங்கே தான் இருக்குங்க. 2 வருஷத்தில் இவ்வளோ உறுப்பினர்கள், இவ்வளோ ஒரு செக்ஷனை உருவாக்கி அவங்க அரசியல் தனியாக நின்று பேசுகிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு செக்ஷர் இந்தியன் பாலிடிக்ஸ்க்கே புதுசு.
வேறு யாருமே இதை செஞ்சுருக்காங்களா? இவ்வளோ பெரிய சைஸில் இவ்வளோ பெரிய வாஸ்ட் ஸ்ட்ரக்சர் இந்தியன் பாலிடிக்ஸில் 2 years டைம்குள்ளே யாராவது சாதிச்சிருக்காங்கன்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகேங்களா? இவங்கள ஒரு பெரிய தலைமுறையை ஒரு அரசியலுக்குள்ளே கொண்டு வரும்போது இது பல சவால்கள் இருக்கும். இந்த சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டு அவர் பேசுகிற விஷயங்கள்லையும் எல்லா கருத்துக்களையுமே அவர் பதிவு வச்சுறாரு. அது விவாதத்துக்குள்ளே கொண்டு வராரு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நிராகரிக்கப்படக்கூடிய விஷயங்களா இல்லை, எது ஒரு அன்இமேஜினரி விஷயமும் கிடையாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த ஊருக்கு போகும்போது அந்த விஷயங்களை ஆரம்பிக்கிறாரு, அந்த விஷயங்களை சொல்கிறாரு, அது அந்த மக்களோட கனெக்ட் ஆகுறாரு. இந்த மக்களோட கனெக்ட் ஆகுது இல்லையா, அதுதான் விஜயனோட மெயின் பிரச்சாரமே. எல்லாருமே ஒவ்வொருத்தங்க பிரச்சாரம் பண்ணலாம், ஒருத்தவங்க கூட்டணி பேசலாம், எல்லாம் பண்ணலாம். அதே ஒவ்வொரு ஒர்க் அந்த மாதிரி இங்கேயும் வேலை நடந்துட்டு இருக்கு. விஜய் பேசுறது மட்டுமே பேசு பொருள் ஆகுறது இல்லையே.